அனைவருக்கும் வணக்கம். 2015 சென்னையை உலுக்கி எடுத்த வெள்ளம் பற்றிய உண்மை சரித்திரம் நான் எழுதியுள்ள வெள்ளதாண்டவம் வரலாற்று மகாகாவியமாகும். இந்த நூல் குறித்து பலர் சிறந்த அணிந்துரைகளை வழங்கியுள்ளார்கள். கரூரை சார்ந்த கவிஞர் முனைவர் இனியன் கோவிந்தராஜு தேசிய விருதாளர் அவர்கள் வெள்ளத்தாண்டவம் வரலாற்று மகாகாவியம் காலத்தால் அழியாத காவியம் என்று அணிந்துரை அளித்துள்ளார். மண்ணாண்ட மன்னர்களில் ஒருவனை பாட்டுடை தலைவனாக கொண்டு காவியம் கலைக்கப்படும் மறைவை மாற்றியமைத்த முதற்பாவலர் இளங்கோவடிகள். அவர் குடிபுறந்தோம்பும் மன்னனை காவிய நாயகனாக படைக்காமல் குடிமக்களில் ஒருவனான கோவலனை காவிய நாயகனாக படைத்ததினால் புரட்சி பாவலர் என பாரதியாரால் போற்றப்படுகிறார். இறைவன் அல்லது ஒரு தனி மனிதர் சந்தித்த சிக்கல்களை பற்றி படப்பிடிப்பாகவே காவியம் அமையும் என்பதை மாற்றி பொதுமக்கள் சந்தித்த சிக்கல்களை காவியத்தின் பாடுபொருளாக அமைத்து காவியம் கண்டுள்ள நீதிபதி கவிஞர் புகழேந்தி அவர்களும் என் பார்வையில் ஒரு புரட்சி பாவலராகவே தோன்றுகிறார். ஒன்று அழிவதும் அதனைத் தொடர்ந்து மற்றொன்று ஆவதும் இயற்கை நியதி. அந்த வகையில் சென்னை பெருவெள்ளத்தின் பேரழிவை தொடர்ந்து வெள்ளத்தாண்டவம் என்னும் பெருங்காவியம் தோன்றியுள்ளது. காவியத்தின் கருப்பொருளாக அமைவது மனிதநேயமாகும். சாதி, மத, இன மற்றும் பொருளாதார வேறுபாடுகள் ஒழிந்து மனிதன் மட்டுமே தழைக்க வேண்டும் என்னும் கருத்தை மணியிடையடையாக வைத்து பாவியமாய் புனைந்து அளித்துள்ளார் நீதிபதி புகழேந்தி அவர்கள். எனக்கு தெரிந்த வகையில் சென்னையை புரட்டி போட்ட வெள்ளம் தொடர்பாக இப்படி ஒரு பெருநூல் வெளிவந்ததாக தெரியவில்லை. இதுவே முதற் பெருங்காவியமாக இருக்கலாம். இது காலத்தால் அழியாத காவியமாக நிலைத்து நின்று ஆசிரியர் புகழ்பாடும். ஆங்கிலத்தில் மாஸ்டர் பீஸ், மேக்னம் ஓப்பஸ் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட தலை சிறந்த படைப்பாக இது அமைகிறது என்பதை ஆசிரியரின் நூல்கள் அனைத்தையும் படித்தோர் ஏற்றுக்கொள்வர். நீதிபதி புகழேந்தி அவர்கள் இன்னும் பல நூல்களை படைத்து தன் நெஞ்ச தளத்தில் நிறுத்தி சித்தமும் வழங்கும் தமிழன்னைக்கு மேலும் அணி சேர்ப்பாராக. அனைவராலும் கவிஞர் மருதூரார் என்று போற்றப்படுகின்ற முன்னாள் நெய்வேலி ஜவஹர் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் கவிஞர் மருதூர் அரங்கராசன் அவர்கள் இந்நூல் குறித்து அரிமானோக்கு என்னும் இலக்கிய இதழில் அறிமுக ஆய்வுரையை வழங்கியுள்ளார்கள். மரபு கவிதை, புதுக்கவிதை, உரைவீச்சு, சிறுகதை, புதினம், நாடகம், கட்டுரை என அனைத்து தளங்களிலும் பயணம் செய்யும் இணையற்ற கவிஞர், இலக்கிய பேரொளி நீதிபதி புகழேந்தி அவர்கள் ஆங்கில நாவல்களையும் படைத்தளித்து தொய்வில்லாத இலக்கிய பணியை தொடர்ந்து செய்து வருகிறார். எடுத்துக்கொண்ட கருப்பொருளாலும் இணையற்ற கவியாற்றலாலும் அவரது படைப்புகளெல்லாம் உச்சமாக வெள்ளத்தாண்டவம் என்னும் வரலாற்று மகாகாவியம் விளங்குகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் சென்னை வாழ் மக்களை அடியோடு புரட்டி போட்டு வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி பல உயிர்களை காவு கொண்டு கோரத்தாண்டவமாடிய வெள்ளப்பெருக்கை ஊழி வெள்ளத்தை கதைகளிலும் படித்திருக்க மாட்டோம், கனவுகளிலும் கண்டிருக்க மாட்டோம், கற்பனையிலும் நினைத்திருக்க மாட்டோம். வீடிழந்தோர், உடைமை இழந்தோர், வாழ்விழந்தோர், வாழ்வாதாரம் இழந்தோர், கைம்பெண் ஆனோர், மனைவியை இழந்தோர், மக்களை இழந்தோர், பெற்றோர் இழந்தோர்,
நண்பரை இழந்தோர் என அந்த சாக்காட்டு வெள்ளம் விட்டு சென்ற ரணம் சுவடு என்றென்றும் மறையாத அழியாத வடுவாகும். பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதியான தொழிலதிபர்களெல்லாம் தம் மாளிகையை விட்டு உடைமைகளை விட்டு படகோட்டியின் தயவில் பாதுகாப்பான இடத்திற்கு தப்பிச் சென்று அடைக்கலம் தேடிய நிகழ்வை எல்லாம் பார்த்தோம். அந்த கொடுமைகளையெல்லாம் நேரில் கண்டு துடித்த கவிஞரேறு நீதிபதி மு. புகழேந்தி அந்த வெள்ள பாதிப்பை இந்த காவியத்தில் ஒன்றிவிடாமல் சான்றுகளுடன் பதிவு செய்துள்ளார். வெள்ளத்தில் பிரிந்த காதல் இணை தனித்தனியே தொண்டாற்றி வெள்ள பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு உதவி செய்து இறுதியில் எதிர்பாராத விதமாக இணைந்து மகிழ்ந்து வாழ்வை தொடங்குவது கதைக்கரு. இடையிடையே உண்மை நிகழ்வுகளின் உணர்ச்சி தொகுப்பு, கற்பனை, உணர்ச்சி, உவமை என எதற்கும் குறைவில்லாமலும் தண்டி அலங்காரம் கூறும் காப்பிய இலக்கணத்திற்கு பழுதில்லாமலும் உணர்ச்சி பழம்பாக காப்பியத்தை நடத்தி சென்றுள்ள நீதிபதி புகழேந்தியை எத்துணை பாராட்டினாலும் தகும். மறக்க துடிக்கும் சோக நிகழ்வை அடிப்படையாக கொண்டு மறக்க முடியாத மகா காவியத்தை படைத்தளித்த தமிழன்னைக்கு தக்கதோர் அணியை கவிஞர் சூட்டியுள்ளார். எனக்கு தெரிய வெள்ளத்தை நூல் முழுக்க கதைகளமாக்கி எழுதப்பட்டுள்ள நூல் ஆங்கிலத்திலோ தமிழிலோ இதுவரையில் இல்லை. இந்நூல் ஒரு காலக்கண்ணாடி. இந்த கொடிய வெள்ளத்தின் கோரத்திற்கு இதுவே தக்க இலக்கிய சான்று என்று கவிஞரும் உச்சநீதிமன்ற மேனாள் நீதிபதியுமாக மாண்புமிகு நீதியரசர் ச. மோகன் அவர்கள் கூறியுள்ளது சற்றும் மிகைப்படாத கூற்றாகும். பாரதிதாசன் பரம்பரையின் பெருமைமிக்க கவிஞரான கலைமாமணி பொன்னடியான் வரலாற்று பூர்வமான செய்திகளை, மக்களின் அன்றாட வாழ்க்கை போக்குகளையும் உயிரோட்டமான தம் கவிதைகளால் படம் பிடித்து காட்டும் கவிஞரின் திறனே திறன் என்று கூறியிருப்பதை விட இந்நூலின் பெருமைக்கு வேறு சான்றும் வேண்டுமா? ஒன்று அழிவதும் அதனைத் தொடர்ந்து மற்றொன்று ஆவதும் இயற்கை நீதி. அந்த வகையில் சென்னை வெள்ளப்பெருக்கத்தின் பேரழிவை தொடர்ந்து வெள்ளத்தாண்டவம் என்னும் பெருங்காவியம் தோன்றியுள்ளது என்ற கவிஞர் முனைவர் இனியன் ஆ. கோவிந்தராஜ் கூறுவதும் இவன் இணைந்து நினைத்திருக்குரியது. தலை தட்டாத வெண்பாவும் சந்தம் மாறாத விருத்தமும் இக்கவிஞருக்கு கைகட்டி சேவகம் புரிகின்றன. விருத்தப்பாவில் 2 அடிகள். கூவத்தான் பெருக்கெடுத்து வெள்ளமாகி கரையுடைத்தே ஆடுகின்ற தாண்டவத்தை பாவம் நாம் பார்த்ததினால் பதைத்தே போனோம், பரிதவித்து பதறாகி உளுத்து போனோம். ஊருக்கு வெளியில்தான் ஏறி பார்ப்போம், ஏரிக்குள் ஊரைத்தான் பார்த்தாருண்டோ? ஏரிக்குள் ஊரைதான் பார்க்கும் அந்த அதிசயம்தான் அவனியில் நிகழ்ந்ததென்று. நீர்நிலைகளை அபகரித்து கட்டடமாக்கியதால் அந்த நீர்நிலைகளை அபகரித்து கட்டடமாக்கியதால் வந்த தொல்லைகளை அல்லவா இது தீர்வு சொல்கிறார். முன்னோர்கள் காத்து வந்த நீர்நிலைகள் முன்போல காக்கப்பட வேண்டும். எந்நாளும் நீர்தான் மக்களுக்கு பயனுறவே தூர்வாரி அதனில் உள்ள இன்னலினை தரும் ஆக்கிரமிப்பை நீக்கி எழிலான சூழல் உருவாக்க வேண்டும். பொன்னே போல் 6 குளம் ஆகும். ஆமாம், புத்துணர்வு அதிர்கண்டி சிறப்போம் வாழ்க. நம்முடைய காப்பியத்திற்கு சான்றாய் நிறைய ஊடக செய்திகளையும் தொகுத்து பின்னிணைப்பாக தந்துள்ளார் கவிஞர். இந்நூலுக்கு மேலும் ஒரு சிறப்பு. வரலாற்று காவியத்திற்கு நம்பகத்தன்மையை ஏற்றும் முயற்சி. காலத்தால் அழியாத அற்புதமான மகாகாவியத்தை படைத்துள்ள கவிஞரேறு இலக்கிய பேரொளி நீதிபதி புகழேந்தி அவர்களை பாவலர், நீதியின் காவலர், நல்ல தமிழ் நாவலர், மேலும் இவர் நல்லவர், சேவல் பொழுது விடிய புதுக்குரல் காட்ட எழுதியவர் வாழ்க இனிது என்று முத்தமிழ் கவிஞர் ஆலந்தூர் கோ. மோகனரங்கன் அவர்களின் வெண்பாவை துணை கழைத்து கொண்டு வாழ்த்துகிறேன். இதுபோல உயிரோட்டமுள்ள மேலும் பல காப்பியங்களை படைத்தளிக்க கவிஞரை வேண்டுகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இது தொடர்ந்து இந்த பதிவு வரும், வெளியிடப்படும். இதை நீங்கள் தொடர்ந்து படிக்க வேண்டுமென்றால் இந்த பதிவிற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் உதவியாக இருக்கும். அது தமிழ் இலக்கியத்துக்கு செய்கின்ற ஒரு நன்றிகளாக உதவியாக இருக்கும் என்பதோடு நன்றியாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.